ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கான ஸ்வீட்டு நான் ஈஸியான ஸ்வீட் ஒன்று அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் ஈஸியான ஸ்வீட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாணலியில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் அடுப்பு மூட்டில் 1 கப் நெய் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து திருகின தேங்காய், இதுலேருந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 1 கப். ரெண்டாவது கப். 1 கப் நெய் விட்டுருக்கேன். 2 கப்பு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருகின தேங்காய். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் போடணும் இல்லையா, அதுக்கு இந்த கப், அதே கப்புனால் தான் எடுத்துக்கிறது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். 3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். 1 2 3 கப் அளவுக்கு சுகர். 1 கப் நெய், 2 கப் தேங்காய் திருவல், 3 கப் சுகர் ஆட் பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து 4 கப் பால். அப்படியே எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் அடுப்பை மூட்டலை. ஏடு இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, அப்படியே ஊற்றிக்கலாம். ரெண்டு, மூணு, 4. அவ்வளோதான், ஓவர். இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். கொஞ்சம் நல்ல பெரிய வாணலியாக பவுலாக எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக அதை கலரணும். இதை அப்படியே நம்ம கலரிகிட்டே இருக்க வேண்டியதான். இது கட்டி ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்ம மாவெல்லாம் எதுவும் சேர்க்கல இல்லையா, அதனால் ஒன்றும் டக்குன்னெலாம் கட்டி ஆகாது. இந்த சர்க்கரை வந்து நல்லா இலகி கொடுத்து அதுவும் வந்து இது வேகிறதுக்கு இடம் கொடுக்கும். அது அப்படியே கலரிகிட்டே இருக்க வேண்டியதான். பால் இருக்கிறனால இப்படி பொங்கி பொங்கி வருது, அதனால தான் பெரிய வாணலியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். கலரிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப லெஸ் குவான்டிட்டி வந்தவுடனே கலரினா கூட போதும். பால் இதில் இருக்குது, வாணலியும் சின்னதாக இருக்குது, அதனால் பொங்கிகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஓரளவு அது கெட்டியாகிற வரைக்கும் பொங்கி பொங்கி வரும். இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சும்மா கலருக்காக தான், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஆடும், கொட்டாமல் இப்படி ஆடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது க்ரீஸ்லாம் தடவ வேண்டாம். நான் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நெய் விடுறேன் இல்லையா, அது நிறையா ஊற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம தேங்காய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காயிலேருந்தே அது வந்து கொதிக்க கொதிக்க ஆயில் வெளியில் வரும் இல்லையா, தேங்காய் எண்ணெய். அதனால் அதனுடைய இடமே பார்த்திங்களா நிறையா இருக்குது பாருங்கள், நிறைய வெளியில் வருது. அதனால் நெய்யை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியும் விட்டுட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லது தான். நிறையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்படி மேலே நிற்கும். அதுக்கு நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சில தேங்காயில் ஆயில் நிறையா இருக்கும். நான் இப்போ போட்டின தேங்காயில் நிறையா ஆயில் இருக்குது.
என்ன தெரியுது இந்த அளவு இருக்குது. அதனால் கொஞ்சம் நெய் கம்மி பண்ணிக்கிறதும் பெட்டர். இது ஆறினவுடனே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதிகமாக இருக்கனால பிரச்சனை இல்லை, டிப்புக்காக நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து நீங்கள் பிளேட்டை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணுங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆறட்டும். ஓரளவு ஆறிடுத்து, நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆறினவுடனே நமக்குன்னு டக்குன்னு தலைகீழ கவுத்து நம்ம எடுத்துட்டுலாம் பீஸ் பீஸாக வந்துடும். நம்மளோட 1 2 3 4 பர்ஃபி ரெடி ஆகிடுது. டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.